Hello learners, welcome to Quick Solve. இன்னைக்கு நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ப்ராபபிலிட்டி அப்படின்ற சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டினா என்ன, அதோட மெயின் கான்செப்ட்ஸ் பற்றின ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம் சால்வ் பண்ண மூவ் ஆன் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி. ஸோ இதோட வேல்யூ 0 to 1 தான் ஒரு வேல்யூவாக நமக்கு இருக்கும். 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம மெஷர் பண்ணும்போது கிடைக்குதுன்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை, விச் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்குதுன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டியோட மெயின் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டியில் ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும். ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று இவெண்ட்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஆக்ஷனை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டையை நம்ம ரோல் பண்ணுறோம், ஒரு காயினை ஒரு டாஸ் பண்ணுறோம், ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு பாலை பிக் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட். இவெண்ட் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம்ஸை நம்ம இவெண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணுறோன்னா அதில் ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் அப்படிங்கிற அவுட்கம் நமக்கு கிடைக்கும். அந்த அவுட்கம்ஸை தான் நம்ம ஈவெண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு டையை ரோல் பண்ணும்போது எனக்கு 6 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. இந்த ஒரு அவுட்கமையும் நான் ஈவெண்ட்னு சொல்லலாம். இல்லை எனக்கு ஈவன் நம்பர் அவுட்கம் வரக்கூடியது வேணும் அப்படின்னா 2, 4, 6 அப்படிங்கிற அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஈவெண்ட்னு சொல்லலாம். In simple terms, set of one or more outcomes of an experiment event அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் இவெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இன்னொரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அவுட்கம்ஸோட கவுண்ட்டை தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட் ஆர் டெய்ல் கிடைக்கும். இந்த ரெண்டு பாசிபிள் அவுட்கமையும் சேர்த்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டையை நம்ம ரோல் பண்ணுறோன்னா அதில் 1லேருந்து 6க்குள்ளே நமக்கு என்ன அவுட்கம்ஸ் வேணாலும் கிடைக்கலாம். இந்த 6 அவுட்கமையும் தான் நம்ம பாசிபிள் அவுட்கம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாசிபிள் அவுட்கம்ஸை தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்னு கவுண்ட் பண்ணணும். இப்போது ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபார்முலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னால் என்ன, பாசிபிள் அவுட்கம்ஸ்னால் என்ன, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டு ஃபார்முலாக்கு போகலாம். ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு தேவையான அவுட்கம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான அவுட்கம். ஆஸ் த நேம் சஜஸ்ட், ஃபேவரபிள் அவுட்கம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான அவுட்கம் வர்றது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், அதில் எனக்கு ஹெட் மட்டும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவுட்கம் ஹெட் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஃபேவரபிள் அவுட்கம். ஆனால் பாசிபிள் அவுட்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் அதே காயினை டாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம். ஸோ இது ரெண்டும் வரதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பாசிபிள் அவுட்கம், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, அதோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, இன்னைக்கு ப்ராபபிலிட்டியோட மெயின் கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அன்டில் தென், பை.